சென்னை அருகே அம்பத்தூரில் பெண் ஐடி ஊழியர் பேருந்து மோதி உயிரிழந்திருக்கிறார். 25 வயதான பெண் ஐடி ஊழியர் ஒருவர் பேருந்து மோதிய விபத்தில் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இருசக்கர வாகனத்தின் பிரேக் பிடித்த போது வாகனம் சறுக்கி இருக்கிறது. அப்போது பின்னால் வந்த பேருந்து மோதி அவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த விபத்து காரணமாக அம்பத்தூர் பிரதான சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை அம்பத்தூர் அருகே பெண் ஐடி ஊழியர் 25 வயதான நபர் உயிரிழந்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் சாலமன் இணைந்திருக்கிறார். சாலமன், விபத்து எப்படி ஏற்பட்டது? கூடுதல் விவரங்கள் என்ன? இப்போ உங்க போக்குவரத்து சரியாகிடுச்சா? வணக்கம் மேடம். அம்பத்தூர் பகுதியிலிருந்து அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் இருக்கக்கூடிய பவர் ஃப்ளோ இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனியில் வந்து பூர்ணிமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க காலையில் தன் வீட்டிலேருந்து கிளம்பி அம்பத்தூர் அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய பகுதி அவங்களுடைய அலுவலகத்துக்கு செல்லும் வழியில் அம்பத்தூர் எஸ்டேட் அம்பத்தூர் தொழிற்பேட்டை சிக்னலை கிராஸ் பண்ணும்பொழுது அவங்களுடைய வாகனம் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது இருசக்கர வாகனத்திலிருந்து சாலையில் கீழே இறங்க முற்பட்டிருக்காங்க. அப்போ வாகனத்திலிருந்து அவங்க சரிந்து கீழே விழுந்த காரணத்தினால அவங்களுக்கு பின்னாடி வந்த அரசு பேருந்து அவங்க வயிற்று மீது ஏறி சம்பவ இடத்துல உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த தகவல் அறிந்த காவல்துறையினர் உடனடியாக விரைந்து வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய உடலை அப்புறப்படுத்திருக்காங்க. அதே போல அந்த இருக்கக்கூடிய உடலை அப்புறப்படுத்திட்டு அங்க போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக போக்குவரத்து நெரிசலை சரி செஞ்சிருக்காங்க. இந்த தகவல் உடனடியாக இன்வெஸ்டிகேஷன் செங்குன்றம் புலனாய்வு துறைக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த தகவல் தெரிவிக்கப்பட்ட அடுத்து உடனடியாக விரைந்து வந்தவர்கள் அது குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரித்து வராங்க. இது எப்படி நடப்பட்டது, இது அவர்கள் வந்து வேற என்ன விபத்து மூலமாக நடந்ததா, இல்ல தற்செயலாக அவர்கள் தவறி விழுந்து அரசு பேருந்தில் சிக்கினார்களா என்பது குறித்தான விசாரணையும் இந்த வழக்கு பதிவு செய்வது மூலமாக விசாரித்து வராங்க. விபத்து தொடர்பாக காவல்துறையினர் விசாரணையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சாலமன்.